இன்றைக்கி சஷ்டி விரதம் 7ஆம் நாள் பூஜை தாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சுரசம்காரம்லாம் முடிந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தயிர் சாதம் தான் பண்ணி வச்சு நெய்வேத்தியமாக பூஜை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி திருக்கல்யாணம் முருகருக்கு. இங்கே வந்து திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் திருக்கல்யாணம். ஆனால் நான் மார்னிங்கே வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். பூஜைக்கு வந்து பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசம், காராமணி சுண்டல், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். மார்னிங்கே வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேங்க. பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக பசங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அவங்க இதுக்கு மேலே விரதம் இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு விரதம்லாம் முடிச்சிட்டேன். நானும் என்னோடய வீட்டுக்காரன் இன்றைக்கி நைட்டு தாங்க விரதத்தை முடிப்போம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு தான் திருக்கல்யாணம். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா எப்போ விரதத்தை முடிக்கணும்னு சொல்லி. 6 நாள் விரதம் இருந்தீங்கன்னா இன்றைக்கி திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு விரதத்தை முடிங்க. இல்லை ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் நேற்றே விரதத்தை முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு 7ஆம் நாள் பூஜை சிறப்பாக